ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு ஃபீல் ஆகாத மாதிரி என்கிட்ட எதுவுமே ப்ரெஷர் கொடுக்கல. நானே தான் வரி பண்ணிக்கிட்டேன். என்ன அவங்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்களே, டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோமோ அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிட்டையர் ஆகிறாரு. சரி, அதுக்குள்ளே போயிடணும், போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆர்ஆர்பி மிஸ் ஆகிடுச்சு, ஐபிபிஎஸ் மிஸ் ஆகிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு தான் இருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, ஆப்டி ரீசனிங்கில் தூக்கி விட்டால் கரண்ட் அஃபேர்ஸ் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எப்போவுமே அட்டம் பண்ணுவேன். எக்ஸாம் வரதுக்கு ஒரு 3 days 1 week முன்னாடி தான் கேப்சூல் பிடிஎஃப் அந்த மாதிரி தான் படிப்பேன். பட் எந்த எக்ஸாமுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குறைச்சி விட்டுரும். அண்டு இந்த ஃபிப்ரவரிலேருந்து தான் ஆதித்யா சாரோட ஹசில் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அது ஃபஸ்ட் எக்ஸாம் எஸ்பிஐ கிளர்க் கிளியர் சார். கோட் ஃபாலோ பண்ணாலே போதுன்ற அளவுக்கு எல்லாமே நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. 3 years ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவருடைய ஒரு ரிசல்ட்டும் நான் தான் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லுவேன். ஆஃப் மார்க்கில் போயிடுச்சு, 0.25 போயிடுச்சு, 1.25 போயிடுச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட்டும் நான் தான் பார்த்தேன். என்னுடைய பிரான்ச்லேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அவருடைய ரோல் நம்பர் அனுப்ப சொல்லி பார்த்து அவர் லைனில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நான் ரோல் நம்பர் உன் நம்பர் இருக்குடா அப்படின்னு சொன்னோடனே அவனால் நம்ப முடியல. அவன் டவுன்லோட் பண்ணி 4 முறை பார்த்துட்டு தான் நம்பினான். அவருடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது.